2025 சித்ரா பௌர்ணமி கலந்துக்கிட்டோம். கலந்தபோது நான் கலசத்துல ராஜராஜேஸ்வரி கலசத்துல உட்கார்ந்திருந்தேன். அம்மா, சித்தி எல்லாம் வந்து அங்க யாக குண்டத்துல உட்கார்ந்திருந்தாங்க. நான் தன்னந்தனியா தான் உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். உட்கார்ந்துட்டு இருந்தபோது என்னாச்சும்மா, எனக்கு பல்லின்னா ரொம்ப பயம். எனக்கு பயம்னா பயம், சரியான பயம். அப்போ என்ன நான் உட்கார்ந்து அம்மா 108 1008 போயிட்டு இருக்குது. போயிட்டு இருக்கும்போது எனக்கு பக்கத்துல ஒரு பில்லர் கீழ மூட்டை மூட்டையா அடுக்கி வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, அம்மாவோட உருவ சிலை கொண்டு வராங்க. அம்மா வலம் வரா மாரி அம்மாவோட சிலை கொண்டு வராங்க. வழியில எதுவும் தடுப்பா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மூட்டைய தூக்குனாங்க. மூட்டைய தூக்குனதும் பார்த்தா ஒரு பல்லி. நல்லா இப்படி வால் மட்டும் இப்படி வந்தது. நாங்க ஃபர்ஸ்ட் பாம்புன்னு தான் நெனச்சோம். அம்மா ஏதோ உருவம் மாரி வந்து இங்க வந்துருச்சா அப்படின்னு தான் பார்த்தா பல்லி. எனக்கு பாம்பா இருந்தா கூட பயம் இல்ல. பல்லியா இருந்துருச்சு. நான் எழுந்துக்கவும் முடியாது பூஜைய விட்டு. அம்மா கலசத்துல நான் உட்கார்ந்திருக்கிறேன். அப்போ எடுத்த அண்ணன்ட்டயும், "அண்ணா, அண்ணா" நான் இப்படி சைகையில சொல்றேன். "அண்ணா, அண்ணா என்னப்பா இது?" அப்படின்னாரு. "அண்ணா பல்லின்னு பல்லி, பல்லி, பல்லி" அப்படிங்கிறேன். அப்புறம் எட்டி பார்த்தா பல்லி செத்து கிடந்தது. அது செத்து நல்லா கருவாடா பாதி அந்த பல்லியோட உடம்பு பாதி இல்லவே இல்ல. பாதி மட்டும் அப்படியே அந்த வால் வரைக்கும் மட்டும் கொஞ்சோண்டு நல்லா காஞ்சு கருவாடா போச்சு. ச்சே! இது என்னப்பா இப்படி இருக்குது. இத இத சுத்தம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் என்ன ஆயிடுச்சு, அந்த சுத்தம் பண்றதுக்கு அந்த தொண்டர்கள்லாம் ஓடுனாங்க. போய் இது எடுத்துட்டு வரதுக்கு. மூட்டையெல்லாம் எடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா அம்மா வர சத்தம் கேட்டுச்சு. அம்மா உருவ சிலை கொண்டு வராங்க. அம்மா உருவ சிலை கொண்டு வராங்கன்னு இப்படி நான் திரும்பி பார்க்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு திரும்பி பார்க்கிறேன். திரும்பி பார்த்துட்டு நான் திரும்புற சைக்கிள்ல குடு குடு குடுன்னு ஓடுது. அந்த பல்லி உயிர் வந்து ஓடுது. செத்து போய் காஞ்சு போயிருந்த பல்லி அம்மா அங்க கால் தடம் வைக்குது. இங்க பல்லிக்கு உயிர் வந்து ஓடிடுச்சு. அந்த அண்ணன் வந்து பாக்குறாரு. எத சுத்தம் பண்றதுன்னு அவருக்கு தெரியல. நான் என்னாலயும் சொல்ல முடியல. நான் மந்திரத்துல கலசத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என் கண் எதிர்க்க அந்த பல்லி ஓடிடுச்சு. அப்படியே அப்பதான் தோணுச்சு, அங்க 1008 உருவேத்துறோம். நம்ம அந்த மந்திரம் உருவேத்துறதுல அம்மா வர வழியில செத்து போய் எதுவும் இருக்காது. அம்மா உயிர் பிச்சு கூட அத அனுப்பி விட்டுருக்கோம். அதுவும் ஒரு ஆன்மா தானே அப்படிதான்.